லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது திருவழுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட மரியாளுக்கு வார்த்தை வரும்போது கலங்கி போனார். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது தேவதூதர் சொன்ன வார்த்தை, பயப்படாதே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பேர். இன்னைக்கு நிறைய பேர் இயேசுன்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா இயேசுனுடைய குணம் இருக்கான்னு கேட்டா இருக்காது. சில பேர் இயேசுக்காக தன்னை தியாகம் பண்ணி வாழ்கிற மனிதர்களும் உண்டு. ஆகவே கிறிஸ்துமஸ் செய்தியிலே எதை கொடுக்கலாம் என்று சொல்லி நானும் யோசித்து நான் பார்த்து கொண்டே வந்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். போன வெடிக்கலாம் நான் அப்படியே வெளியே போயிட்டு இப்படி வந்தேன். அப்போ ஒரு சிஸ்டர்ஸ் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வேகமா வந்தாங்க. அந்த சிஸ்டரோட இன்னொரு பொண்ணும் கூட வந்துச்சு. வந்தவொடனே அவங்க வாயெல்லாம் பல்லு, ஐயா 2வது ஆம்பளை பிள்ளை அப்படின்னாங்க. யாரு? அப்புறம் தான் பார்த்தா நம்ம சர்ச் மெம்பர் தான் அவங்க. 2வது ஆம்பளை பிள்ளை பிறந்து அவ்வளவு மகிழ்ச்சி அந்த அம்மாவுக்கு. ஆனா பெற்றோருக்கு மகிழ்ச்சி இல்லைன்னு கேள்விப்பட்டேன். நான் பொம்பளை பிள்ளைய எதிர்பார்த்தேன், இது என்ன ஆம்பளை பிள்ளையா வந்துருச்சு. பொண்ணும் ஆணும் குழந்தையை பெற செய்த அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா போனாங்க. இங்கே மனுஷகுமாரன் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அவர் பிறந்தது ஏதோ எல்லாம் உலகத்தில் பிறக்கிற பிள்ளைகள் மாதிரி கிடையாது. அதை குறித்து மத்தேயு அழகா சொல்றாரு. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தார். ஊழியம் செய்ய வந்தார். இன்னைக்கு அநேகர் ஊழியம் கொள்றதுல இருக்காங்க. யாராவது செய்யட்டும், யாராவது செய்யட்டும், நம்ம போய் டம்முன்னு அப்படியே நயக்கா போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கேட்போம், அப்படி இல்லைன்னா தூங்குவோம். சில பேருக்கு தேவாலயத்துல தான் தூக்கம் நல்லா வரும். ஸ்லீப்பிங் டோஸே போட வேணாம், அப்படி தூக்கம் வரும். அவர் ஊழியம் செய்யவும், ஊழியம் செய்து எதுக்கு செய்ய வந்தாரு? அந்த வசனம் திரும்ப எப்படி சொல்லி பாருங்க. அநேகரை மீட்கும் பொருளாக, மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை. அப்போ மீட்க வேணும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, நகை எங்கப்பா ஒய்ஃபு கழுத்துல இருந்த நகை காணா போயிருக்கு சார். அங்க எங்க? மார்வாடி கடைக்கு. இப்ப என்ன பண்ண போற? கிறிஸ்துமஸ்ல வெறுங்கலத்துல போக மாட்டேன்னா மூட்டை போறேன். என்னவா எவ்வளோயா? உன் கூட வரமாட்டேன் சர்ச்சுக்கு. இந்த மஞ்சக்கார போட்டு என்னை வர சொல்றேன். வெக்க மாதிரி வழக்கு, நீ எல்லாம் புருஷன். இருந்த செயினையும் கொண்டு போய் கடையில கொடுத்துட்டு இருக்கிறியா?
மூட்டுட்டு வா. என்னது அது பேருன்னா மூட்டுட்டு வா. அதத்தான் இங்க அழகா சொல்ற, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும். அப்ப மீட்கிறதுக்காக ஒரு பொருள் வச்சிருக்காரு. என்ன பொருள் அது? ஜீவன். ஜீவன். ஜீவனை கொடுக்கவும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்க வந்தவர், எடுக்க அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் என் சபையின் சார்பாகவும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி கிறிஸ்துமஸ். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததுக்கு வேதம் பல்வேறு காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லா காரணத்துக்கும் முக்கியமான ஒரு காரணத்தின் அடிப்படை, அதைத்தான் நாம் வாசித்தோம். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் ஜீவனை மீட்கவும் வந்தார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவனை மீட்டுராவிட்டால் இன்றைக்கு நாம் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது இயேசு கிறிஸ்து வாயினாலே சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையிலே ஒரு முக்கியமான காரணம், மீட்கும் பொருளாக, அநேகரை மீட்கும் பொருளாக என்று போடப்பட்டிருக்கிறது. மீட்கும் பொருள் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மூல மொழியிலே லூட்ரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேக்க மூல மொழியிலே லூட்ரான் என்ற சொல் இந்த மீட்புக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை ஆங்கிலத்திலே அது அர்த்தம், லூட்ரானுக்கு அர்த்தம் என்னவென்றால் ரேன்சம் என்று சொல்வார்கள். ரேன்சம் எத்தனை பேருக்கு தெரியும்? கைக்கு தூக்குங்க பார்ப்போம். ஆங்கிலத்தில், இங்கிலீஷ்ல ரேன்சம்னா யாராவது ஒருத்தருக்கு சொல்லுங்க, உங்களுக்கு கை தட்டு கொடுக்குறேன். ரேன்சம், ரேன்சம் ரேன்சம் என்று இப்போ ஓட்டப்பந்தயத்தை ஓடுறான், அவனுக்கு நிறைய பரிசுகள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்க, ரேன்சம். அதுதான் ரேன்சம், அதிகமான பரிசு. ரேன்சம் என்ற சொல் ஆங்கிலத்திலே பயன்படுத்தி அதை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா ரேன்சம் என்று இங்கிலீஷ் பைபிள்ல போட்டுரும். அதாவது ரேன்சம் என்று சொன்னால், ஒரு பொருளை கூட அடமானம் வச்சுட்டோம்னா அந்த அடமானம் பெற்ற பொருளை மீட்கிறதுக்காக சும்மா போய் கேட்டா கொடுத்துருவானா? அதுக்கு என்ன செய்யணும்? அவன் கொடுத்த எல்லோ ஷீட்ல என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருக்கானோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரகாரமாக முதலும் வட்டியும் சேர்த்து கொடுத்துதான் என்ன செய்ய முடியும்? அந்த பொருளை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஆக அதுக்கு சொல்ல போனா ரிடீம், அதுக்கு பேர் ரிடீம். ஒரு மனிதனை மீட்க செலுத்தப்படும் விலை ரிடீம் ஆஃப் பிரைஸ் ஆஃப் மேன், ரிடீமிங் பிரைஸ் ஆஃப் மேன். ஒரு மனிதனை மீட்க அவனுக்கு ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விலையை கொடுத்துதான் அவனை மீட்க முடியும் என்பதைதான் லூட்ரான் என்ற கிரேக்க மொழியிலே ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ரிடீமிங் என்ற வார்த்தை ஆண்டவருக்கு இன்னொரு பேரே இருக்குது. அவருக்கு பேர் என்னது? ரிடீமர், மீட்பர்,
ஆக இந்த redeem என்ற வார்த்தையை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது ஒரு 3 காரியங்களை சுட்டி காட்டுகிறார்கள். என்ன 3 காரியங்கள் என்றுதான் இப்போது நம்ம பார்க்க போறோம். முதலாவது, he redeems from the dead. redeeming from death. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆக பாவத்துக்கு சம்பளம் என்ன தெரியுமா? மரணம் தான். அப்போ பாவத்திலிருந்து ஒருத்தரை மீட்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு மரணம் தான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இரண்டாவது, அதே எசேக்கியா 18:4 பார்க்கும்போது வாசிக்க வேணாம், நானே சொல்லிடுறேன். பாவம் செய்கிற ஆத்துமா, எசேக்கியேல் 18:4 பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டது. பாவம் செய்கிற மனிதனுடைய உடல் சாகவில்லை, ஆத்துமா. இந்த சரீரம் மண்ணால உருவாக்கப்பட்டது, மண்ணுக்கு போயிடும். கல்றைக்கு போனோம்னா கடைசியா சொல்லுவாங்க, காலையிலே பூத்து மாலையிலே அறுப்புண்டு போன புஷ்பத்தை போல இவன் போறான். இவன் பிறந்த மண்ணுக்கே அவன் திரும்புறதுனால இவன் மண்ணுக்கு மண்ணாய், சாம்பலுக்கு சாம்பலாய், புழுதிக்கு புழுதியாய் அப்படின்னு போதகர் மண்ணை போட்டு மூடுறார். ஆக சரீரத்தை மீட்பதற்காக ஆண்டவர் வரல. அந்த சரீரம் இருக்கிறதுனாலதான் கொண்டையில இவ்வளவு பூவு, மண்டையில அழகழகான நகைகள், கழுத்துல நகைகள் எல்லாம். சரீரம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? எலும்பு கூட்டு மேல நகையை போட்டு வந்தா எப்படி இருக்கும்? அப்படி இந்த சரீரமாகிய சதைப்பிடிப்புள்ள இந்த சரீரத்துக்கு என்ன மேன்மை கொடுக்கலாம் மனுஷன்? நீங்களும் சரி, நானும் சரி, எல்லாருமே. ஆக பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஆத்மாவை பற்றி தான் நீங்கள் கவலைப்பட வேண்டும். வேதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தாவீது எப்பொழுதும் தன்னை குறித்தோ தன்னுடைய நிலைமையை குறித்தோ சொல்லல. என் ஆத்மாவே, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் என்று தனக்குத்தானே ஆத்மாக்குள்ளே பேசிக் கொள்கிறார் தாவீது. ஆத்மா சாகக்கூடாது. ஆத்மா உயிரடை செய்வதற்கு தேவாலயம் தான் உயிர் மீட்பு நிலையம். மார்வாடி கடை மாதிரி இதுதான் மார்வாடி கடை. இங்க வந்தாதான் உங்க ஆத்மாவை மீட்க முடியும். இங்க அரசாளுகிற தேவ ஆவியானவர் உங்கள் ஆத்மாவை மீட்கும் பொருளாக வைப்பார், காத்துக்கொள்வார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வாசிக்கிறதுனாலே அப்படிப்பட்ட பாவ சாவை சந்திக்கப்படுபவர்கள் பாதாளத்தில் தள்ளப்படுவார்கள். பாவம் செஞ்சுட்டே இருக்கிறவனுக்கு மீட்பு பொருள் கிடைக்கலனா அவன் பாதாளத்தில், எப்போ ஆஃப்டர் ஜட்ஜ்மெண்ட், நியாயாதிபதி நியாயம் விசாரிக்கிறதுக்கு பிற்பாடு அவன் நரகத்திலே தள்ளப்படுவான். அல்லேலூயா. இப்படி மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் மற்றவர்களையும் ரட்சிக்கத்தான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். ஓசியால ஒரு வசனம் இருக்கு, 13:14. ஓசியா 13:14. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். பாருங்க, அதாவது போதும்.
ஆண்டவர் ஓசியா தீர்க்கன் மூலமாக ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பாகவே 1200 ஆண்டுகளுக்கு முன்பாக ஓசியா எனும் ஒரு சாதாரண தீர்க்கதரிசி மூலமாக தீர்க்க சொல்கிறார். பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி, அவர்களுடைய ஆத்தும மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே மரணமே உன் வாதைகள் எங்கே? இதத்தான் பவுலடிகள் சொன்னாரு. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கேட்டார். மரணமே உன் வாதைகள் எங்கே, உன் வாதைகள் எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே, சங்காரம் எங்கே, மனம் மாறுதல், மனம் மாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாய் இருக்கும் என்று சொல்கிறார். ஆகவே தீர்க்கர் சொல்கிற வார்த்தை அங்க குறிப்பிடுகிற அந்த மீட்பின் வேலையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து ஒரு விலை இல்லாம, ஒரு வெகுமானம் இல்லாம ஈஸியா நம்மளை மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு விலைக்கிரயம் அவருடைய ரத்தத்தை சிந்தினார். உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து காசு கேட்கல, அவர் ரத்தத்தை சிந்தி விலை பொருளாக கொடுத்து நம்மை மீட்டார். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து மீட்பது, பாவத்திலிருந்து மீட்கிறது என்றால் யாக்கோபுல 1:15 வாசிங்க. யாக்கோபு 1:15. பின்பு இச்சையானது கற்பம் தரித்து, பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். நல்லா கவனிச்சுங்க. இந்த இச்சை என்ற வார்த்தை மகா கொடூரமான வார்த்தை. கண்களின் இச்சை, மாம்சத்தின் ஜீவனம் என்றெல்லாம் வாசிக்கிறோம். அந்த கண்களின் இச்சை இருக்கு, எதை பார்த்தாலுமே எல்லாருக்குமே ஒரு இது என்னன்னா இதை அடைய வேணும் என்பதுதான். சூப்பர் மார்க்கெட்ல போனோம்னா அவன் அடிச்சிருக்க சாமான் எல்லாம் பார்த்தா எல்லா சாமானும் நம்ம வீட்டுக்கு தேவைதான். அதுக்காக நீண்ட நைட்டிய போட்டுட்டு போய் எடுத்து உள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகுறது? அந்த அம்மா சாதாரணமா போனோம்னா அங்க வெளியே வரும்போது பெரிய 10 மாசம் சுமந்துட்டு வர்ற மாதிரி வரும். இச்சை, அந்த இச்சையை பத்தி சொல்லும் போது யாக்கோபு ரொம்ப அழகா சொல்றாரு. அது கர்ப்பம் தரிச்சிருமா. என்ன ஆகுது? பாஸ்டர் சுந்தரம் சொல்லுவாரு, சுந்தரம் இல்ல பாஸ்டர் ராமசுந்தரம் சொல்லுவாரு, கண்ணின் நிச்சயை யாரும் எடுக்க முடியாதுப்பா. எல்லாத்துக்கும் உண்டு, எல்லாத்துக்கும் கண்ணின் நிச்சயம் இருக்கு. பியூர் மட்டன், பிரதர்ஸ் மட்டன் கண்ணில் பார்த்த உடனே ஆசை வருது இல்ல, வருதா வரலையா? அது என்ன கிறிஸ்துமஸ் வான்கோழி பிரியாணி எங்கடா கிடக்குன்னு போவான். இச்சை வருகிறது தப்பு இல்ல, ஆனால் இச்சையை ஆதாய பொருளாக வைத்து அதை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் உருவாக்குவீர்களானால் அது கர்ப்பம் தரிக்கிறதுக்கு சமம். அவர் சொல்வாரு சாம்சுந்தர், கண்கள் நேராக பார்க்க கடவுள், நேரா பார்த்துட்டே போனா பின்னாடி பஸ்ஸுக்கார அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது ஒரு அழகான பெண்ணினுடைய படத்தை வச்சு நோட்டீஸ் போட்டிருப்பான் வால் போஸ்டர்ல. அதை பார்த்து ரசிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அவர் சொல்வாரு, ஒரு தடவை நீ பார்த்து விட்டு நடந்து போவேன்னா அப்படியே போயிடு. ஆனா போயிட்டு கொஞ்ச தூரம் போயிட்டு அப்படி திரும்பி இன்னொரு தடவை பார்க்கிற பாரு, அதுதான் தப்பு. கற்பம் தரிச்சிருச்சு, இச்சையானது கற்பம் தரிச்சிருச்சு. நடந்து போயிட்டு இருக்கும் போதே இவர் நல்ல ஆள், ஸ்டைலா இருக்கிறான், அஜித் மாதிரி இருக்கிறான் அப்படின்னு அவனை பார்த்துட்டு
சொல்லிட்டு போனா பரவாயில்ல, திரும்பி அவனை பார்க்கிற பாரு, அதான் கர்ப்பம் தரிக்கிறது. இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு காரணம் இதுதான். யூடியூப்ல இன்னைக்கு ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு எம்பி சொல்லியிருக்காரு, இந்த ஃபேஸ்புக்கு, இன்னொன்று என்னது, இன்ஸ்டாகிராம், இதுல எல்லாம் அசிங்கமான படங்களும், அதுலயும் கூகுள்லையும் இதுலயும் பெண்களுடைய அரை நிர்வாண காட்சிகளை போட்டு வாலிபர்களை கெடுக்கிறாங்க. அதெல்லாம் பேன் பண்ணணும். இங்கே மாத்திரம் இல்ல, அமெரிக்காவிலையும் ஒரு குழு அதை எதிர்க்க சொல்லியிருக்கு. ஆக இன்றைக்கு இச்சையை கிளப்பக்கூடிய ஜனங்கள் நிறைய. ஆக இச்சையை, அது பாவத்தை உருவாக்கும். அந்த பாவத்திலிருந்து மீட்படையத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மீட்பின் கருவியாக இறங்கி வந்தார். எபேசியர் 2:5 சொல்லுது, வாசிங்க. எபேசியர் 2:5. இங்கதான் அந்த கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்ற வார்த்தை தான் முக்கியம். நாம அக்கிரமம் செஞ்சோம், நான் அக்கிரமே செய்யல அப்படிங்கிறவங்க மட்டும் கரங்களை வைத்து அல்லையா சொல்லுங்க பாப்போம். அக்கிரமமே செய்யாதவங்க என்னங்க, எல்லாம் ஒருத்த கூட இல்லை, எல்லாமே அக்கிரமம் செஞ்சாலும் சிஸ்டர், அக்கிரமே செய்யலையா? அக்கிரமம் என்றால் கொலை அல்ல, அல்லது பிக் பாக்கெட் அடிக்கிறது இல்ல, அல்லது செயின் அத்துக்கு போறது இல்ல. அக்கிரமம் என்றது காலையில் எழுந்து நீ பைபிள் வாசிக்கிறது அது கிரமம், பைபிள் வாசிக்கிறது கிரமம், அதை செய்யாம இருந்தா அக்கிரமம். படுக்க முன்பாக ஜெபம் பண்ணிட்டு படுக்கணும், அது கிரமம். ஜெபம் பண்ணாம பெட்ல படுத்துனா அது அக்கிரமம். ஜாக்கிரதை. நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் என்ன செய்யாது, கூரைக்கு மேல போவாது. நான் ரொம்ப சில பேர் சொல்லுவாங்க, அம்மா நான் ரொம்ப 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 செபிக்கிறேன், ரொம்ப 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 செபிக்க நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்கல? அக்கிரமம், ஒழுங்கு இல்ல, கிரமத்தோ செய்ய வேண்டிய காரியங்களை செய்யல. உன் பிள்ளைக்கு தேவ வசனத்தை சொல்லி கொடுத்தியா அல்லது செல்போனை கையில கொடுத்துறியா? கிரமம் இல்லாத காரியங்களை செய்கிறது அக்கிரமம். அந்த அக்கிரமங்களில் மரித்தவர்களாகிய, அக்கிரமத்திலே செத்து போனவங்க நம்ம கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து பிறந்தது இதற்காக தான், நம்மை மீட்கும் பொருளாக, மீட்பின் வேலையை செய்யும்படியாக, தன் ஜீவனை கொடுக்கும்படியாக, தன் இரத்தத்தை சிந்தும்படியாக அவர் ஒரு மனுவாக, ஒரு குழந்தையாக பிறந்தார். அந்த பிறப்பைத்தான் இன்றைக்கு நாம் நினைவு கூர்ந்து அதை ஆராதிக்கிறோம். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். முதலாவது சொன்னேன், redeeming from the death, மரணத்திலிருந்து விடுதலை. இரண்டாவது, redeeming from the sin, பாவத்திலிருந்து விடுதலை. பாவத்தில் விடுதலை அல்ல, மீட்பர். மூணாவது, redeeming from the enemy, சத்துருக்களிலிருந்து நம்மளை மீட்கிறார். redeeming from the enemy. இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது சத்துருக்களுக்கு இருந்து உங்களை மீட்கிறது தேவனுடைய கிருபை. சத்துருனா யாருன்னு முதல்ல தெரியணும். பக்கத்து வீட்டுக்காரனா தினம் சத்தம் போடுறாயா,
இந்த வீட்டு காம்பவுண்ட் வாழை ஒட்டிட்ட, காம்பவுண்ட் வாழை ஒட்டி கட்டிட்ட, பாம்பல் வாழை ஒட்டி கட்டிட்ட, அதை உடைச்சு எனக்கு செஞ்சு கொடு. சத்ருவாவ அநேக பேருக்கு மாமியார் ஒரு சத்துரு, அநேக பேருக்கு மருமக ஒரு சத்துரு. ஐயா எங்க அம்மா வீட்டுக்கு போகவே கஷ்டமா இருக்கு, எல்லாம் சத்துருங்க, அதுங்கெல்லாம் ஒண்ணுமே எனக்கு எல்லாத்தையும் புடுங்கிச்சுங்க. சத்துருவா இல்ல, வேதம் சொல்லுகிற சத்துரு யாரு சொல்லுங்க பாப்போம். பிசாசானவன். பிசாசானவன் தான் ஆதி முதல் நம்முடைய சத்ருவாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆதியிலே அவன் ஏவாளை ஏமாற்றினான், ஆதாமையும் அதுக்கு உட்படுத்தினான். அதனுடைய தொடர்ச்சி காயனுக்கு போனது. காயனுடைய பெருமை அவனை கொலையாளியாக மாற்றினது. இப்படி சத்ரு பிசாசு எப்படியெல்லாம் வஞ்சிக்க முடியுமோ அப்படியெல்லாம் நம்மை இன்றைக்கும் வஞ்சித்துக் கொண்டுதான். ஒரு சமாதானமாக ஒரு குடும்பம் இருக்குமானால் ஒரே ஒரு வார்த்தையை விட்டுருவான், அந்த ஒரு வார்த்தை அந்த குடும்பத்தினுடைய சமாதானத்தை கெடுத்துரும். ஒரே ஒரு ஆளை கிளப்பி விட்டுருவான், அந்த ஆள் மூலமா அந்த குடும்பமே பாதிக்கப்படும். இரண்டாவது, நம்மளுக்கு துணையா இருக்கிறது ஒண்ணு இருக்கு, இந்த நாக்கு. இந்த நாக்கு மாதிரி சத்துரு எதுவுமே கிடையாது. வீட்டம்மா சொல்றாங்க, நீங்க அப்படியே வளவள ரொம்ப பேசுறீங்க, கொஞ்சம் நாக்க அடக்குங்க அப்படின்னுவா. நாக்க எங்கிட்ட போட்டு அடக்குறது நடக்கிறது இல்ல. இந்த நாக்கினாலதான் நிறைய பிரச்சனை. வீணான வார்த்தைகளை பேசும், அதுக்கு ஒரு பெரிய செய்தியே இருக்கு, அதை விட்டுருங்க. அப்ப சத்ரு ஒரு 1 ஒரு 5-8 வாசிங்க. அது அந்த 1 Péதுரு 5:8 எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். தெளிந்த புத்தி இருந்தா மாத்திரம் போதாதான். எல்லாரும் இங்க தெளிந்த புத்தியோட தான் வந்திருக்கோம். இருந்தாலும் ஒவ்வொருத்தருங்க அப்படி இருக்கவங்களும் இருக்காங்க. அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை பத்தி எல்லாம் நல்லா அறிந்து வைத்தவர் ஆண்டவர். அந்த பேதுரு தீர்க்கன் மூலமாக அழகா சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளி வேற யாரும் இல்ல, பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாருங்க, நல்லா கவனிங்க. சிங்கம் விழுங்காது, கொதறிதான் மனுஷனை சாப்பிடும். ஆனா இந்த சிங்கம் அப்படி இல்லை, அப்படியே முழுங்கிரும். பாப்போம். அதுவும் இல்லாம இந்த கெர்ச்சிக்கிற சிங்கம் இருக்கு பாருங்க, அப்படிதான் சத்தம் போடும். அது வாயில எது மிருகம் விழுகுதோ அவளைத்தான் கடிச்சு தின்னும். அதே போலதான் பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். அப்படியே இவனுக்கு என்ன வீக்னஸ் இருக்குது, என்னமா வீக்னஸ் இருக்குது. அரசியல் என்ன பண்ணுவாங்க, ஐயா அவனை அடக்கவே முடியலையா, அவன் அந்த தெருக்க கிங்கா இருக்கிறான் அப்படின்னு போலீஸே போய் சொன்னாலும் கூட மந்திரி என்ன சொல்லுவாடே, அவன்கிட்ட ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்குண்டா, அது என்னன்னு பார்த்துவாங்கடா போடா அப்படின்னு. இல்ல அவர் இல்ல பொம்பளை சோப்பு பிடிச்சவையா, அப்படியா, போதும், அது போதும், அவ்வளவுதான், அவன் விழுந்து போயிட்டான். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்ருக்களிலிருந்து நாம் விடுபடுவதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வந்தார். redeeming from the enemy. ஏனென்றால் அவர் சத்துருவுக்கு வேதம் பல பேர் சொல்லு. ஒன்னு பொய்யன், திருடன், வலுசற்பம், இப்படி
பல பேர். யோவான் 10:10 வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரா. அவனுக்கு என்ன தெரியுமா? உன் ஆத்மாவை கொல்லணும். நீ சர்ச்சுக்கு போக கூடாது. அதுதான் அந்த சைத்தான் பண்ற அநியாயம், பயங்கரமான அநியாயம். இரண்டாவது பாருங்க, இங்க வசனம் கேட்டுட்டு இருப்பாங்க. என்ன அம்மா தனியா சிரிக்கிற? நான் பாக்குறது இது என்ன, இந்த அம்மா தனியா சிரிக்கிற? ஒருவேளை வசனத்தை நம்பி வசனத்தினுடைய அந்த அதுக்கும் வந்து அப்பயே சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்களா நினைப்பேன். அங்க இன்ஸ்டாகிராம பார்த்துக்கிட்டே சிரிக்கிறீங்க. உனக்கு அதுல பைத்தியம்னா அதை பிடிச்சுக்குவான் பிசாசு. உன்னை வசனத்தை அவன் ஆத்மாக்குள்ள உள்ள விடவே மாட்டான். தயவு செய்து எது நம்மளுடைய வீக்னஸ் என்பதை நீங்க பார்த்துக்கோங்க. பிசாசா உங்களை காட்டிலும் அதிகமா பார்த்துட்டு சில்லறையில டெஸ்ட் பண்ணுவோம். 100 ரூபாய் வச்சுட்டு பக்கத்துல போட்டு தம்பி வாப்பா அப்படின் போது நம்ம நைஸா காலத்துக்கு அது மேல வச்சுக்கலாம். முடிஞ்சிச்சு உன் கதை. உன்னுடைய உண்மை போச்சு, உன்னுடைய நல்லெண்ணத்தை போச்சு, உன் ஆத்மா சாகும். சத்ருக்கு எதிர்த்து நில்லுங்கள். திருடன் கொள்ளவும் அழுவான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். ஆகவே வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12:4 வாசிங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12:4. அதன் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பச்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. நம்முடைய சந்தோஷத்தை தூக்கி எறிவதற்காக வலு சர்ப்பம் எதிராளி போல நமக்கு முன்பாக நிற்கிறது. ஆகவே அதை மீட்கத்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வந்தார். அது ஒரு வசனம் வாசிங்க. அதே யோவான்ல யோவான் 3:8 வாசிங்க. 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆகவே இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க, யாரெல்லாம் பாவம் செய்கிறீர்களோ, யாரெல்லாம் அக்கிரமம் செய்கிறீர்களோ, நீங்க எல்லாம் யாரால உண்டானவர்கள்? பிசாசினால உண்டான. ஆதி முதல் உங்களை பாவத்துக்குள்ளே கொண்டு போய் தள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் அவன் இருக்கிறான். அவனுடைய தலையை நசுக்கத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். ஏதோ கிறிஸ்துமஸ் பிறந்ததெல்லாம் கொள்ள பாலனை பற்றி பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, குளிரும் பணி தொட்டிலே குழந்தை இயேசு கட்டிலே. ஆறாரோ பாட வரல. ஆண்டவருக்கு ஆறாரோ பாடம் இருக்கும். ஆண்டவருடைய கிரியைகளைத்தான் நினைக்கணும். அவர் ஏன் நமக்கு பிறந்தார்? முதலாவது பிறந்தது அந்த மீட்பர் நம்முடைய மரணத்திலிருந்து நம்மை விடுவிக்க பிறந்தார், மீட்கும்படியாக பிறந்தார். இரண்டாவது, அவர் பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக பிறந்தார். மூன்றாவது, அவர் சத்துருக்களின் கைகளிலிருந்து நம்மை மீட்கும்படியாக பிறந்தார். ஆக இப்படிப்பட்ட கிறிஸ்துமஸ் நன்னாளிலே உலகமெங்கும் எல்லாராலும் கொண்டாடப்பட்டாலும் நம்முடைய சபையிலே
நாம் அந்த பிறப்பின் அதிசயத்தை உணர்ந்து பிறப்பினுடைய காரியத்தை உணர்ந்தவர்களாய் உண்மையாக தேவன் என்னை பாவத்தினின்று மீட்க பிறந்தார், மரணத்திலிருந்து மீட்க பிறந்தார், சத்ருவாகிய சாத்தான் பிடியிலிருந்து என்னை மீட்க பிறந்தார் என்று சொல்லி சந்தோஷமாய் நாம் கொண்டாட வேணும். கண்களை மூடி ஜெபிப்போம்.